வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம். ஒரு வில், ஒரு அம்பு. இது வெறும் ஆயுதம் இல்ல. ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம இந்தியாவோட வீரத்தையும் பெருமையும் சுமந்துட்டு வர்ற ஒரு கலை. இன்னைக்கு அதே கலை ஒலிம்பிக் அரங்கத்துல நம்மளோட பதக்க கனவை ஏந்தி நிக்குது. வாங்க இந்த வில்வித்தை உலகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போலாம். யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரி போதும் இந்த விளையாட்டோட ஆழத்தை புரிஞ்சுக்க. புராண காலத்துல அர்ஜுனனோட திறமைய நாம கேட்டிருக்கோம். இன்னைக்கு அதே திறமை தீபிகா குமாரி மாதிரி நவீன கால வீரர்களோட கைகள்ல தவழுது. இந்த முழு விளக்கத்துல வில்வித்தையோட வரலாறுல ஆரம்பிச்சு அதோட விதிகள், நம்ம தீபிகா குமாரியோட இன்ஸ்பைரிங் கதை, மத்த லெஜெண்ட்ஸ், அப்புறம் பரீட்சைக்கு தயாராகிற மாணவர்களுக்கு தேவையான முக்கிய தகவல்கள்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, முதல்ல இதோட வரலாறுலேருந்து ஆரம்பிக்கலாம். இது வெறும் விளையாட்டு மட்டும் இல்ல, நம்ம கலாச்சாரத்தோட ஒரு முக்கியமான அங்கம். நம்ம பண்டைய இந்தியாவுல வில்வித்தைய தனுர்வித்யா அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு தற்காப்பு கலையா மட்டும் இல்லாம ஒரு தவம் மாதிரி மதிக்கப்பட்டது. மனசையும் உடம்பையும் ஒருநிலைப்படுத்துற ஒரு சூப்பரான பயிற்சி இது. வில்வித்தையோட நோக்கம் பார்க்க ரொம்ப சிம்பிள், ஆனா அதை செய்யறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த டார்கெட்டோட சரியான சென்டர் பாயிண்ட அம்பால அடிக்கணும். அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு பேர் தான் புல்ஸாய். அதை அடிச்சா முழுசா 10 பாயிண்ட்ஸ். நம்ம இத்திஹாசங்கள்ல ஒரு புனிதமான கலையா இருந்த இந்த தனுர்வித்யா 1900ல பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல ஒரு விளையாட்டா மாறுச்சு. இன்னைக்கு இதுக்கு பயங்கரமான ஃபோக்கஸ், மூச்சு கட்டுப்பாடு, துல்லியம் எல்லாம் தேவைப்படுற ஒரு உலகளாவிய விளையாட்டா வளர்ந்து நிக்குது. ஓகே, இப்போ இந்த கேம்ல என்ன மாதிரியான கருவிகள் பயன்படுத்துறாங்க, அதோட ரூல்ஸ்லாம் என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். பொதுவா வில்வித்தையில 3 முக்கியமான வில் வகைகள் இருக்கு: ரீகர்வ், காம்பவுண்ட், அப்புறம் பேர்போ. இதுல இந்த வளைந்த முனைகள் கொண்ட ரீகர்வில் மட்டும்தான் ஒலிம்பிக்ஸ்ல யூஸ் பண்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா இதுல டெக்னாலஜியை விட வீரரோட திறமைக்கு தான் அதிக முக்கியத்துவம். ஒலிம்பிக்ஸ்ல வீரர்கள் 70 மீட்டர் தூரத்திலிருந்து இலக்கை தாக்கணும். காம்பவுண்ட் வில்ல நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்க, அதனால அது ஒலிம்பிக்ஸ்ல கிடையாது. இதுதான் அந்த டார்கெட். அந்த சென்டர்ல இருக்கிற மஞ்சள் கலர் வளையத்துக்குள்ள அடிச்சா 10 அல்லது 9 பாயிண்ட்ஸ். அதை விட்டு வெளியே வர சிவப்பு, நீலம், கருப்பு, வெள்ளைன்னு பாயிண்ட்ஸ் குறைஞ்சிட்டே போகும். இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் தங்கப்பதக்கத்தையே தீர்மானிக்கும். ஒலிம்பிக்ஸ் போட்டிகளோட விதிமுறைகள் ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கும். முதல்ல எல்லா வீரர்களும் 72 அம்பு அடிச்சு அவங்க ரேங்க் என்னன்னு முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்கும். அதுக்கு பேரு நாக் அவுட் சுற்றுகள். 2 வீரர்கள் மோதுவாங்க. ஒரு செட்டுக்கு 3 அம்புதான். யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு 2 செட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி யார் முதல்ல 6 செட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஒருவேளை 2 பேரும் 5-5ன்னு சமமா இருந்தா அப்பதான் உச்சக்கட்ட டென்ஷன். ஷூட் ஆஃப்னு ஒரே ஒரு அம்பு, அதுதான் வெற்றியாளரை முடிவு பண்ணும். செம்ம த்ரில்லிங்கா இருக்கும் இல்ல? இப்ப வாங்க இந்திய வில்வித்தையோட ராணி தீபிகா குமாரியோட நம்ப முடியாத ஒரு கதைய பார்க்கலாம். ஜார்க்கண்ட்ல இருக்கிற ராஞ்சியில ஒரு ஆட்டோ டிரைவரோட மகளா பிறந்த ஒரு சின்ன பொண்ணு சின்ன வயசுல மாங்காய குறிப்பாத்து கல்லால் அடிச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் தனக்குத்தானே மூங்கில்ல வில் செஞ்சு பழக ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணுதான் ஒரு நாள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைப்பாங்கன்னு அன்னைக்கு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவங்களோட பயணம் முழுக்க சாதனைகளால நிறைஞ்சது. 2010ல டெல்லி காமன்வெல்த் போட்டிகள்ல 2 தங்கம் ஜெயிச்சு உலகத்தோட கவனத்தை ஈர்த்தாங்க. 2012ல உலக ரேங்கிங்ல நம்பர் 1 இடத்தை பிடிச்ச முதல் இந்தியருங்கிற வரலாற்று சாதனைய படைச்சாங்க. 2021ல பாரிஸ் உலக கோப்பையில ஒரே நாள்ல 3 தங்கம் ஜெயிச்சு அசத்துனாங்க. இப்போ 2024ல தன்னோட 4வது ஒலிம்பிக்ஸ்ல போட்டியிட போறாங்க. இதுவரைக்கும் 37க்கும் அதிகமான உலகக்கோப்பை பதக்கங்களை ஜெயிச்சிருக்காங்க. நம்ம நாட்டோட உயரிய விளையாட்டு விருதான அர்ஜுனா விருதும் பத்மஸ்ரீ விருதும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்களோட கணவர் அடானும் தாஸும் ஒரு வில்வித்தை வீரர் தான். இவங்களோட இந்த இன்ஸ்பைரிங் வாழ்க்கை பயணத்தை லேடிஸ் ஃபர்ஸ்ட்ங்கிற பேர்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ரியாவே எடுத்திருக்காங்க. கண்டிப்பா பாருங்க. தீபிகா குமாரி ஒரு சகாப்தம்னா அவங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய ஜாம்பவான்கள் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்காங்க. இந்த லிஸ்ட் ரொம்ப பெருசு. 2007ல உலக சாம்பியனான முதல் இந்தியர் டோலா பானர்ஜி, காம்பவுண்ட் பிரிவுல இன்னைக்கு உலகத்தையே கலக்கிட்டு இருக்கிற ஜோதி சுரேகா வெண்ணம், அபிஷேக் வர்மா, 4 தடவை ஒலிம்பிக்ஸ்ல கலந்துகிட்ட அனுபவ வீரர் தருண்தீப் ராய், இப்படி இந்திய வில்வித்தையோட நட்சத்திர பட்டாளம் ரொம்ப நீளமானது.
சமீப காலங்கள்ல நம்ம வீரர்களோட செயல்பாடு வேற லெவல்ல இருக்கு. இந்த சார்ட்ட பாருங்க. ஷாங்காய் உலகக்கோப்பையில 7 பதக்கங்கள், அமெரிக்காவுல நடந்த உலகக்கோப்பையில 4 பதக்கங்கள். தேசிய விளையாட்டு போட்டிகள்ல தீபிகா குமாரி திரும்பவும் தங்கம் ஜெயிச்சு கம்பேக் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒலிம்பிக்ஸ்ல இருக்கிற ரீகர்வ் பிரிவை விட ஒலிம்பிக்ஸ்ல இல்லாத காம்பவுண்ட் பிரிவுல தான் நம்ம வீரர்கள் இப்போ உலக அளவுல நம்பர் 1 இருக்காங்க. உலகத்தையும் ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. சரி, இப்போ போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிற நண்பர்களுக்காக ஒரு முக்கியமான பகுதி. இந்த தகவல்களை எல்லாம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. கவனமா கேட்டுக்கோங்க. முதல் பாயிண்ட், வில்வித்தையோட பழங்கால பெயர் தனுர்வித்யா. இது 1900 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல அறிமுகமாச்சு. ஒலிம்பிக்ஸ்ல யூஸ் பண்றது ரீகர்வ் வில் மட்டும்தான், 70 மீட்டர் தூரத்துல இருந்து. டார்கெட்டோட சென்டர் அதாவது புல்ஸ்ஐ அடிச்சா 10 பாயிண்ட்ஸ். இலக்கோட விட்டம் 122 சென்டிமீட்டர். இதோட நிர்வாக அமைப்பு இந்திய வில்வித்தை சங்கம், அதாவது AIAI. அடுத்தது தீபிகா குமாரி பத்தின குறிப்புகள். அவங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துல 1994ல பிறந்தாங்க. 2012ல உலக ரேங்கிங்ல நம்பர் 1 ஆன முதல் இந்தியர் இவங்க தான். 2012, 2016, 2020, 2024ன்னு 4 ஒலிம்பிக்ஸ்ல கலந்துகிட்டாங்க. அர்ஜுனா மற்றும் பத்மஸ்ரீ விருதுகள் வாங்கியிருக்காங்க. அவங்கள பத்தின டாக்குமெண்ட்ரியோட பேரு லேடிஸ் ஃபர்ஸ்ட். சில முக்கியமான மற்ற தகவல்கள். முதல் இந்திய உலக சாம்பியன் யாருன்னு கேட்டா டோல்லா பானர்ஜி. தீபிகாவோட கணவர் அடானு தாஸும் ஒரு ஒலிம்பிக் வீரர். கடைசியா காம்பவுண்ட் வில்வித்தை ஒலிம்பிக்ஸ்ல கிடையாது, ஆனா உலக சாம்பியன்ஷிப் போட்டிகள்ல இருக்கு. இத மறக்காதீங்க. தனுர்வித்யான்ற கலையா இருந்து இன்னைக்கு ஒலிம்பிக்ஸ்ல பதக்கம் ஜெயிக்கிற விளையாட்டா வளர்ந்திருக்கிற இந்த நீண்ட பயணத்துல அடுத்த அர்ஜுனனா இல்ல அடுத்த தீபிகா குமாரியா வரப்போறது யாரு? இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த முறை டேபிள் டென்னிஸ் ஜாம்பவான் ஷரத் கமலோட கதையோட உங்களை சந்திக்கிறேன். நம்ம பண்டைய கால பெருமைய இன்னைக்கு ஒலிம்பிக் அரங்குல நிலைநாட்டுற நம்ம வீரர்களுக்கு இது ஒரு சமர்ப்பணம். நன்றி. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க, அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.